உண்மையாகவே விவசாயிங்களுக்கு எம்எஸ்பியால் முழுசான லாபம் கிடைக்குதுன்னு நம்புறீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். எம்எஸ்பினா என்னென்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் விவசாயிகளோட உற்பத்திக்கு கவர்மெண்ட் ஒரு மினிமம் ப்ரைஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. ஃபார்மர்ஸ்க்கு லாஸே வரக்கூடாதுங்கிறது தான் இதனோட ஐடியா. ஜென்ரலாக ஃபார்மர்ஸோட ப்ராடக்ஷன் காஸ்ட்லேருந்து 1.5 மடங்கு அதிகமாக இந்த எம்எஸ்பியை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசரோட காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபேமிலி லேபர், லேண்ட் ரெண்ட்டு, அதர் ஹிடன் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்க்கவே மாட்டுறாங்க. ஃபெர்டிலைசர் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, மெஷினரி காஸ்ட்டும் 20% ஹைக் ஆகுது. ஆனால் எம்எஸ்பி மட்டும் அந்த ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. நம்மள நிறைய விவசாயிகளுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு அக்சஸே இல்லை. அவங்க மார்க்கெட்டில் எம்எஸ்பியை விட கம்மியான விலைக்கு தான் வித்துட்டு இருக்காங்க. எம்எஸ்பியை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, கிராப்பை டைவர்சிஃபை பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ணணும், மார்க்கெட் லிங்கேஜை கிரியேட் பண்ணணும். எம்எஸ்பியை பற்றின ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க அக்ரி பிஸ்னஸ் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.